நிறைய சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. நீங்க ஒரு திருநங்கையா இருக்கீங்க. அந்த கூவாக்கம் திருவிழா குறித்து உங்களோட பார்வை என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம். அவனுக்கு என்ன வயசோ 15, 16, 20, 25, 50 கூட தெரியாது, சரிங்களா? ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இளம் பசங்களை வந்து பிடிச்சி வாலண்டரா எங்களுக்கு வந்து தாலி கட்டு. ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்க அமையலன்னா இல்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு கூட எங்களுக்கு தாலி கட்டு. இதெல்லாம் குற்ற செயல் தான். நீங்க கொடுக்குற அந்த ஆணுரையை அவங்க பர்ஃபெக்டா போடுறாங்களான்னு போய் பாக்குறீங்களா? இல்ல நீங்க கொடுத்ததை வாயின்னு போறவங்க அதை யூஸ் பண்றாங்களான்னு பாக்குறீங்களா? அப்படி இருக்கும் போது நீங்க ஆணுரை மட்டும் கொடுத்துட்டா போதாது. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு கோவிலா பாருங்க. ஜமாத் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய தலைவிகள் இருக்காங்க, நாயக்குகள், கல்நாயக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இளம் திருநங்கைகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? சரியா வழி நடத்த மாட்டாங்களா மேம்? அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாதுமா. ஏன்னா இந்த நாயக்கு, கல்நாயக்கு, இந்த நாயக்கு சிஸ்டம் எல்லாமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு அங்க பேஷன் ஷோ எப்படி நடத்தலாம், மிஸ் கூவாக்கம் எப்படி போகும், எந்த சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க, எங்க நடிகர் வந்திருப்பாங்க, எந்த ஒரு அரசியல் அவங்களுக்கு எப்படி சால்வை போத்தலாம், எப்படி பொக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை போராளி வெளிச்சம் அறக்கட்டளையோட நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. விழுப்புரம் கூவாக்கம் திருவிழா திருநங்கைகளுடைய ஒரு ஸ்பெஷல் டே அது அப்படின்னே சொல்லலாம். அந்த திருவிழா வந்து இப்போ நடக்க போறதுக்கான நாள் நெருங்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள அந்த திருநங்கை சமுதாயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த நாள் அன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலயும் நிறைய குற்ற செயல்கள் நடக்குது, நிறைய சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. நீங்க ஒரு திருநங்கையா இருக்கீங்க. அந்த கூவாக்கம் திருவிழா குறித்து உங்களோட பார்வை என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம். கண்டிப்பா. அதாவது திருநங்கைகளுக்கு வந்து குலசாமியா வந்து என் கூத்தாண்டவரை வந்து நாங்கள் எல்லாருமே வழிபடுறோம். கூத்தாண்டவரை வந்து எங்களுக்கு கணவனாகவும் சாமியாகவும் நாங்கள் அதெல்லாம் வழிபடுறோம். மாதாவையும் நாங்கள் வழிபடுறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கூத்தாண்டவர் கோவில் வந்து காலங்காலமாக இருக்குது. ரொம்ப விசேஷமான திருவிழா இந்த ஏப்ரல் மாதத்தில் சித்திரையில் வந்து நடக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக நாங்கள்லாம் போய் அங்கே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திருவிழா அது வந்துட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூவாக்கத்தை சுற்றிட்டு அந்த கூத்தாண்டவர் கோவிலை சுற்றி திருநங்கைகள் வந்து, அதாவது எல்லாருமே என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க, மூன்றாம் பாலினம் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாச்சு, இவங்களும் சமுதாயத்தில் ஒரு ஆட்களாக வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து நம்ம அரசாங்கம் கொண்டு வர இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்த நாங்கள் அனைவருமே, இவங்களான்னு சொல்கிறத விட நாங்கள், ஏன்னா நானும் திருநங்கை தான், நாங்கள் அனைவருமே வந்து உள்ளுக்குள்ளே இருந்தவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வர சிலர் வந்து அதை கரெக்டான முறையில் நம்ம வெளியே வந்த பாதைகள் எல்லாம் நினச்சி பார்த்து கரெக்டான முறையில் அதை பயன்படுத்திட்டு போகிறாங்க. ஒரு சில அடாவடி திருநங்கைகள் வேணும்னு சில குற்ற செயல்கள் அனைத்தையுமே வந்து அந்த கோவிலை சுற்றி பண்ணுறாங்க. அதாவது என்ன குற்ற செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன பசங்களை பிடிச்சிக்கிறாங்க. அவனுக்கு என்ன வயசோ 15, 16, 20, 25, 50 கூட தெரியாது, சரிங்களா? ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளம் பசங்களை வந்து பிடிச்சி வாலண்டரா எங்களுக்கு வந்து தாலி கட்டு. அந்த கோவிலோட விசேஷம் வந்து அதுதான். இன்னைக்கு காலையில் தாலி கட்டினாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தாலி அறக்கும் விழா தான் நடக்கும். அப்போ அந்த தாலி கட்டுறது வந்து கோவிலோட பூசாரிகள், அந்த ஊர் மக்கள், கோவில் பூசாரி பசங்க, அவங்க தான் வந்து தாலி கட்டுவாங்க. அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறது, இவங்களும் சூஸ் பண்ணிக்குது. ஏன்னா அது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே சுற்றி காடும் கழனியுமாவே தான் இருக்கும், நடுவில் தான் அந்த கோவில் இருக்கும். அப்போ எல்லா ஊர் பசங்களும் அந்த கோவிலுக்கு வருவாங்க. வரும்போது அவங்கவுங்க எல்லாம் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் தான் இருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறது, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில பசங்களை கூப்பிட்டுக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்க அமையலன்னா இல்லை சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு கூட எங்களுக்கு தாலி கட்டு. இதெல்லாம் குற்ற செயல் தான்.
இதெல்லாம் தவறுகள் தான். தாலி கட்டுறது ஒன்றும் சும்மா கிடையாது. அதுக்குன்னு அந்த கோயில் பூசாரிங்க இருக்காங்க, முறைப்படி அவங்க கிட்ட போய் நீங்க தாலி கட்டணும். அதுதான் அந்த கோவிலோட வழிமுறைகள். கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா? வேற என்னமா பண்ண முடியும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது அந்த திருவிழா, வருஷம் ஃபுல்லா கிடையாது. அந்த நேரத்தில் போய் இவங்க கிட்ட ஃபைட் பண்ணிங்கன்னு, ஏன்னாக்கா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களை விட 3 மடங்கு அதிகமா இருப்பாங்க திருநங்கை மக்கள். அங்க போய் யாருக்கிட்டே நீங்க எது ஒண்ணுமே கேட்டுற முடியாது. கேட்டாக்கா அப்படியே சூழ்ந்துப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கூட இந்த மாதிரி சில விஷயமும் கண்டும் காணாமல தான் அந்த கோயில் நிர்வாகம் கூட வந்துட்டு ஒரு சிலர் இதெல்லாம் வந்து விடுறாங்க. இவ்வளோ எதுக்குமா? ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தாக்கா, போன வருஷம் இதே டைம்ல என்னோட சகோதரி ஒருத்தி வந்து இதை பத்தி நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது நானும் தான் கூட இருக்கேன், என்னோட பொண்ணுன்றவங்களும் ஒருத்தி கூட இருக்கா. நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டாங்க, ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோவிலை சுத்தி என்ன இருக்கும்? கோவிலை சுத்தி கோவிலுக்கு தேவையான அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய கடைகள் இருக்கும், பூ, செருப்புக்கு டோக்கன் போடுற இதெல்லாமே தானே இருக்கும். இதுதானே உண்மை. ஆனா விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா 600 பெட்டிகள் இருக்கும், அங்கங்க பாக்ஸ். இங்க எப்படி பொது என்ன சொல்லுவாங்க, அந்த பிசிஓ அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, பிசிஓ பாக்ஸ், எஸ்டிடி பிசிஓன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் போய் 10 ரூபாய் காயின் போட்டிங்கன்னா 3 600 வரும். 5 ரூபாய் காயின் போட்டா 2 600 வரும். அரசாங்க தரப்புன்னு கிடையாதுமா. அதாவது சென்னையில இருக்கிற சில தொண்டு நிறுவனங்கள், NGO, CBO, சென்னைன்னு கிடையாது, மற்ற மாவட்டங்கள்ல இருந்தோம். இவங்கெல்லாம் வந்து யார்கிட்ட அனுமதி வாங்கி கோவில்ல வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க பண்றாங்க மேம்? யார்கிட்ட அனுமதி? கோயில், அதாவது அனுமதின்றது வந்து கோவில் நிர்வாகி கிட்ட போய் கேட்குறாங்களா என்னன்றது அப்புறம். ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, நான் வந்து இந்த ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், இந்த அமைப்பு மூலியமா நான் வந்து இந்த கூத்தாண்டவர் கோவிலை சுத்தி சில பாலியல் தொழிலாம் நடக்குது, செக்ஸ்லாம் இங்க நடக்குது, அது மூலியமா யாருக்கும் HIV தொற்று வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால நாங்க ஒரு நல்ல அபிப்பிராயத்துல நாங்க இந்த 600 பெட்டிகள் எல்லாம் வைக்கிறோம். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குது தானே உண்மையில, அப்ப சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. முறைப்படி பார்த்தா இது தப்பு. நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறோம், கண்ணகி அந்த நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல காலம் ஃபுல்லாவே வருடம் முழுவதுமே அவங்க வந்து அந்த பாலியல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் வந்து கடவுளுக்கானது, அந்த கூத்தாண்டவருக்கானது அப்படின்னும் போது அந்த ஒரு நாளும் அந்த இடத்துல போய் அதே விஷயத்த எதுக்காக பண்ணணும்? அதையும் வந்து இந்த NGOக்கள், தொண்டு நிறுவனங்கள் ஊக்குவிச்சு அவங்க 600 எடுத்துட்டு போய் வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் மேம்? அதுதான், அது தவறுன்றது தான் நாங்க சொல்றோம். அவங்க போயிட்டு இதை வச்சுக்கிட்டு அங்க வந்து சரி நீங்க வைக்கிறீங்க, 600 பாக்ஸ் வைக்கிறீங்க, வரவங்களுக்கு இலவசமான காண்டம் கூட நீங்க வந்து கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஓகே தான், நல்லதுதான் செய்யறீங்க. பட் நீங்க கொடுக்குற அந்த இவ்வளோலாம் நல்ல ஒரு நல்ல மனசோட யாருக்குமே HIV தொற்றே வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்துல இதெல்லாம் பண்றீங்களே, நீங்க கொடுக்குற அந்த 600 அவங்க பர்ஃபெக்டா போடுறாங்களான்னு போய் பாக்குறீங்களா? இல்ல நீங்க கொடுத்ததை வாங்கின்னு போறவங்க அதை யூஸ் பண்றாங்களான்னு பாக்குறீங்களா? அப்படி இருக்கும் போது நீங்க 600 மட்டும் கொடுத்துட்டா போதாது. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு கோவிலா பாருங்க, ஒரு விபச்சார இடமா அதை விபச்சார இடமா பாருங்க. கோவிலே அதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து இந்து தர்மத்துக்கே அசிங்கம், இந்து கலாச்சாரத்துக்கே அசிங்கம். ஒரு கடவுள் இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்க இந்த மாதிரியான பெட்டிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு 600 வழங்கிக்கின்னு இதை கேட்டா HIV நாங்க தடுக்கிறோம்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது இந்து தர்மத்துக்கே அசிங்கம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது திருநங்கைகளோட வாழ்வாதாரத்துக்கு தான் நம்ம வந்து ரோடு மேல போய் நிக்கிறோன்றது தானே இவ்வளவு நாள் வரைக்கும் பேச்சு. அப்ப விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவிலை சுத்தி நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் வேற வேற இடங்களை நான் சொல்லல. அதாவது அங்கேயும் வந்து சில இதுவெல்லாம் நடக்கதான் செய்யுது. அதாவது நீங்க வெளியே எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அவங்க சரியா அதை போடுறாங்களா, டிஸ்போஸ் பண்றாங்களா அப்படின்றத பாக்குறீங்களான்னு NGOக்கு நீங்க கேள்வி வைக்கிறீங்க. அவங்க அதை டிஸ்போஸ் பண்றதுல என்ன மாதிரியான தவறுகள் பண்றதா நினைக்கிறீங்க மேம்? அதாவது நான் அதுக்கும் பதில் சொல்றேம்மா. அதாவது என்னோட இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்றது அத்தனையுமே வந்துட்டு அதே விழுப்புரத்துல கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்லாம் நிறைய பேர் போவாங்க, சென்னையில இருந்து போயிருக்காங்க, நிறைய பேர்லாம் போயிருக்காங்க. அது வந்து கோவிலுக்கு அவுட் சைட்ல நீங்க எப்படி வேணாலுமே பண்ணிக்கோங்க. கோவிலை சுத்தி அந்த தவறுகளை செய்யாதீங்க. அங்க வந்து நீங்க இதெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் எடுத்துன்னு போய் செக்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து
கோவிலை வந்து நம்ம அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதை விட இன்னொரு மிகப்பெரிய மனசு கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூத்தாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருந்தோம், ஒரு ஆட்டோ. அந்த ஆட்டோவுக்கு வந்து அப்படி போயிட்டு கொஞ்சம் லாங்காக போய் புது ஆட்டோனால போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு சிலர் எங்ககிட்ட சொல்லி புலம்புன விஷயம், ஐயோ இந்த சித்திரை மாதம் வந்தாலே எங்களுக்கு தலைவலியாக இருக்குது, சாமி கும்பிட்றதுக்கே வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகுது, உங்கள் ஆளுங்க பண்ணுற அமுக்கலம். எங்கள் ஆளுங்க என்னங்க பண்ணாங்க, என்னங்க செய்கிறாங்க, இது எங்களோட கோயிலுங்க, நாங்கள் வரப்போ இருப்போம்னா அவங்க உட்கார வச்சு ஒரு மணி நேரம் அந்த ஊர் பசங்க ஒரு 10 பேர், ஒரு வயசானவங்க இவங்கெல்லாம் பேசுகிறாங்கக்கா இந்த மாதிரிக்கா, எங்கே பாரு எங்கள் இது காடுக்கா, நாங்கள் போய் பயிரிடுற இடம், எங்கே பார்த்தாலும் அந்த பலூன் கிடக்குதுக்கா, இதில் வேற எங்கள் குழந்தைங்களாம் இட்டுன்னு போகிறோம், பிள்ளைங்களாம் எடுத்து பலூன் ஊதுதுங்க கொள்ளுதுங்க, இதனால அப்போ மட்டும் நோய் வராதா? உங்களுக்கு புரியுதுங்களா? HIV தடுக்கிறோன்னு சொல்லி நம்ம ஆணுரை இலவசமாக கொடுக்குறோம். அந்த ஆணுரையை பயன்படுத்திட்டு அவங்க பயிரிடுற இடத்துல தூக்கி விசிறச்சு போட்டு போனால் அடுத்த நாள் குழந்தைங்களோ யாரோ எடுத்து விவரம் தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்போ HIV வராதான்னு கேட்குறாங்க. பட் வராது அப்போது, ஏன்னா அதோட வீரியம் எல்லாமே வந்து ஒரு சில நிமிஷங்கள் தான். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை இல்லையா? இருக்குதோ இல்லையோ, நம்ம அங்கே போடுறது தப்பு, அங்கே போய் செக்ஸ் பண்ணுறதே தப்பு. கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்க சாமி கும்பிட்டு வாங்க இல்லையா? உங்களோட பணம் சம்பாதிக்கணும் என்னக்கா அதுக்குன்னு சில அவுட் சைடில் சில இடங்கள் வச்சுக்கோங்க, போங்க, அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. கோவிலை சுற்றி இந்த தவறுகளை பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் இதில் வந்து சொல்ல வந்தேன் நீங்கள் கேட்டதுனால. இப்போ இந்த ஆணுரைகளை வந்து சரியான முறையில் அப்புறப்படுத்தணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது கூட தெரியாமல் இந்த இளம் திருநங்கைகள்லாம் இருக்கும் பொழுது ஜமாத் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவிகள் இருக்காங்க, நாயக்குகள், கல்நாயக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இளம் திருநங்கைகளுக்கு இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா, சரியா வழி நடத்த மாட்டாங்களா மேம்? அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாதுமா. ஏன்னா இந்த நாயக்கு கல்நாயக்கு இந்த நாயக்கு சிஸ்டம் எல்லாமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு அங்கே பேஷன் ஷோ எப்படி நடத்தலாம், மிஸ் கூவாக்கம் எப்படி போகும், எந்த சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க, எங்கே நடிகர் வந்திருப்பாங்க, எந்த ஒரு அரசியல் அவங்களுக்கு எப்படி சால்வை போத்தலாம், எப்படி பொக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சியும் பெருமைகளும் தேடிக்கிட்டு இவங்க ஒரு ஹோட்டலில் ஏசி அறையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க சென்னையிலேருந்தே போகும்போது கூட இப்போ சித்திரை மாதம் இந்த திருவிழா நடக்குதுன்னும் போது இந்த நாயக்கு சிஸ்டம் என்ன பண்ணணும், அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய 21 நாயக்குங்க கிட்ட தானே மொத்தம் சென்னையே அடங்கி இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாயக்குமே அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க சேலநாத்தி பொண்ணு பேத்திங்களுக்கு ஏமா கூவாக்கம் நம்மளோட கோவில், நம்மளோட குலதெய்வம், நம்மளோட சாமி, நம்ம சாமியை நம்மள அசிங்கம் பண்ணக்கூடாது. நம்ம 1000 தான் திருநங்கைகளாக இருந்தாலும் நம்மளோட வயிற்று பொழப்புக்காக சென்னையில் நம்ம உடம்ப விற்கிறோம், அது வேற விஷயம். கோயிலுக்கு போனோமா, நம்ம தாலி கட்டினோமா, தாலி அர்த்தமா, ஐயனை வழிபட்டோமா, கௌரவமாக போயிட்டு நம்ம கௌரவமாக வந்துடணும். ஒரு சாங்கிய சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஒருத்தர் கூட ஒரு செக்ஸ் வச்சுக்கணுமா, அதுக்கு எவ்வளோ ஹோட்டலுங்க இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோலாம் இருக்குது. நம்ம அந்த சாங்கியத்துக்காக ஏதோ ஒரு தவறை பண்ணிட்டு நம்ம கௌரவமாக வரணும். கோவிலை சுற்றி நம்ம அசிங்கம் பண்ணக்கூடாது, நம்ம மதத்தை நம்மளே கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாயக்குங்க சொன்னால் அங்கே இதெல்லாம் நடக்குமா? நடக்குமாம்மா? நடக்காது. இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கே அந்த ஐடியா முதல்ல இருந்திருக்காதுமா, இவங்களுக்கே அதெல்லாம் தோணி இருக்காது. இப்படிலாம் நடக்குது, நம்ம இதெல்லாம் சொல்லணும் கொள்ளணும். இவங்களெல்லாம் என்ன, ஜாலியா இரு, என்ஜாய் பண்ணு, எத்தனை பேர், சரி சரி நல்லா இப்படி சொல்லி இவங்க வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணின்னு போறாங்களே கண்டி சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த நாயக்கு சிஸ்டம் என்னைக்குமே சொல்லாது, என்னைக்குமே சொல்லாது. அதனால 10 ரூபா வருமானம் வருதா, அவ்வளோதான். நீ கோயிலை சுற்றி எதனா ஒன்று பண்ணிக்கோ, அதனால 10 ரூபா சம்பாதிக்கிறியா, எத்தனை வந்து கொடு. இதுதான் இந்த நாயக்கு சிஸ்டமே. இவங்க நினைச்சால் இதை எல்லாத்தையுமே தடுக்கலாம். அந்த கோவிலுக்கு நம்ம சென்னை டீம், சென்னையில் இருக்க திருநங்கைகளால் அந்த கோவிலுக்கு ஒரு புனிதமான ஒரு பேர் எடுத்து கொடுக்கலாம், நிறையெல்லாம் செய்யலாம். ஏன்னா சென்னையில் இருக்கிற திருநங்கைகளில் நிறைய பேர் வந்து நல்லா படித்த திருநங்கைகள், நல்லா அழகு கொண்ட திருநங்கைகள், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் இவங்கெல்லாம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து இந்த கூவாகம் திருவிழா வரப்போற அந்த நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைனா என்னவா இருக்கும் மேம்? அதாவது நான் இப்ப இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கும் சரி, மூத்த திருநங்கைகளுக்கும் சரி, என் வயசுல இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கும் சரி, நான் என்ன சொல்றேன்னா என் சகோதரிகளுக்கோ, நம்மளுக்கான கோவில் விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் நம்ம திருநங்கைகளுக்காக உருவான கோவில்.
நமக்கான கோவில் அது. நம்மளோட குலதெய்வம், நம்மளோட ஆசி நாயகன், நம்மளோட கணவன் கூட நம்ம சொல்லி அவருக்காக தான் தாலிலாம் கட்டுறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கான கோவிலை நம்ம வந்து பெருமை பேசுகிற அளவுக்கு நம்ம அங்கே நடந்துக்கணுமே கண்டி, நம்மளால் அந்த கோவிலுக்கு ஒரு அசிங்கம் அவமானம் வர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, நம்மளுடைய சில சடங்குகள் எல்லாம் கோவிலுக்கு அப்புறம் தனிப்பட்ட இடத்துல வச்சுக்கின்னு கோவிலை சுற்றி எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களோட மனசு பாதிக்காத அளவுக்கு நடந்துக்கிட்டாலே போதும். அதை மட்டும் நீங்கள் எல்லாருமே பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் நேர்காணல்ல இணைஞ்சு திருநங்கைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.